வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 5th யூனிட் சப்ளிமெண்ட்ரி த சிங்கிங் த லெசன் பார்ட் 1 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இப்போ சப்ளிமெண்ட்ரி மொத்தம் 7 இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 1 by 1 அதில் பார்ப்போம். அதில் ஒரு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை என்னென்னு அதில் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதில் இந்த பார்ட் 1 நம்ம என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது எந்த அளவுக்கு மனசு ஸ்ட்ரெஸ்ஸோட பாடம் நடத்துகிறாங்க, வேறொரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி பாடம் நடத்துகிறாங்க, எப்படி பிள்ளைங்களாம் கஷ்டப்படுது அப்படிங்கிறது ஒரு பாட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாட்டில் இது காமனாக உள்ளது. ஆனால் இங்கே கதை என்ன அப்படின்னாக்க, மிஸ் மெடோஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு பாட்டு வாத்தியாராக இருக்காங்க. அதில் இந்த பாட்டு வாத்தியாராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு கல்யாண மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ கல்யாணம் பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிடுறான். போயிட்டு ஒரு லெட்ரு ஒன்று அனுப்புகிறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு கல்யாணத்தில் எனக்கு விருப்பம், திருமணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உன்கிட்ட இஷ்டம் இல்லைன்னு சொல்லலை, திருமணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதில் அந்த மனநிலையோடு பாடம் நடத்துறதுக்கு அந்த இதில் வர அதில் அந்த மனநிலையோட பாடம் நடத்த வரும்பொழுது பாட்டு வேறொரு பாட்டு ஒரு சொல்லிக் கொடுப்பா. அதில் பிள்ளைங்களாம் ரொம்ப தவிச்சு போய், என்ன மேடம் அன்றைக்கி ஒரு மாதிரியாக சொல்லிக் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனநிலையில் இருக்கும். அப்புறம் உடனே ஒரு டெலகிராம் வரும். நான் கல்யாணத்துக்கு விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன், உன்னை கல்யாணத்துக்கு விருப்பம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்தான் அப்படின்னு சொல்லுவான். அதில் கல்யாணத்துக்கு விருப்பம்னு அதில் சொல்லுவான். அது பிற்பாடு பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக ஓடும். அதில் இதுதான் அதில் உள்ள கதை. அதில் இது எல்லாத்துக்குமே பாட்டுக்கு இது பண்ணிக்குவோம். அதில் என்னங்கிறத பார்ப்போம். அதில் வார்ம்-அப்பு கொடுத்துருக்கேன், அதில் பார்ப்போம். அதில் புக் பேக்கில் உள்ளது, இதெல்லாம் புக்கில் உள்ளது பார்ப்போம். அதில் பார்ட் 1 5th யூனிட்டு யார் எழுதுனதுனாக்க கேத்தரின் மேனிஃபெஸ்டோ, அவங்க தான் அந்த கதையை அதில் எழுதியிருக்காங்க. சிங்கிங் த லெசன் அப்படின்னா என்ன தமிழ் மீனிங், ஒரு பாட்டு வகுப்பு. சிங்கிங் த லெசன்னாக்க ஒரு பாட்டு வகுப்புன்னு தான் அதில் சொல்லணும். வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் மூடு, நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் அவர் மூடுனா நம்மளோட மனநிலை இருக்கும். ஸோ ஹவு டு யூ பிஹேவ் அண்டர் த ஸ்பெல் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மூட்ஸ், ஒரு விதமான மனநிலையில் இருக்கும் பொழுது எப்படி வார்த்தைகள்லாம் உச்சரிப்பீங்க, ஸ்பெல்னாக்க சொல்கிறது, எப்படி அதை பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு அதில் கேட்குறாங்க. அதில் அடுத்து, டூ யூ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் பி சேவ்டு பை யுவர் பாசிங் மூடு. ஸோ அது நினைக்கிறீங்களா, ஏதாவது முக்கியமாக இருக்க சேவ்டு, அதாவது மாற்றி அமைக்கும் பொழுது, பேசும்பொழுது, அந்த மனநிலையை விட்டு மாறும் பொழுது எப்படி இருக்கீங்க, எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு அதில் கேட்குறான். சஜஸ்ட் சம் வேஸ், கருத்துக்களை சொல்லுங்கள், வழிகளை, பை விச் வி கேன் மெயின்டைன் அவர் காம் டெம்பர்மெண்ட் அண்டர் த சர்க்கம்டன்ஸ். சில எல்லா சூழ்நிலைகளையும் கீழ் ஒரு டெம்பர்மெண்ட் அமைதியாக எப்படி வச்சுக்கிறது, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதுக்கு எதாவது சஜஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ கேத்ரின் ஆத்தரை பற்றி சொல்லணும். இதில் பார்த்துறேன், கேத்லின் மேனிஃபெஸ்டோ, அங்கே கேத்ரின் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கேத்லின் கொடுத்துருக்காங்க. இதில் புக்கில் உள்ள அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேத்லின் மேனிஃபெஸ்டோ மேரியில் MURRY மேரி 1888 1923 19th செஞ்சுரியில் உள்ளது. வாஸ் நியூசிலாண்டு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவர் யார் அப்படின்னாக்க கேத்லின் மேனிஃபெஸ்டோ மேரிங்கிறது உங்களோட பேர். இவங்க நியூசிலாண்டில் உள்ள ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஒரு சின்ன சின்ன கதைகள் எழுதுவாங்க. ஹூ ரோட் அண்டர் த பென் நேம் கேத்தரின் மேனிஃபெஸ்டோ. இவருடைய பென் நேம் நம்ம சொல்லுவோம். பெண்ணாக்க அவங்கள வச்சுக்கிட்ட ஒரு சொந்தமாக உள்ள பேர் கேத்தரின் மேனிஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு, மேனிஃபெஸ்டோ மேன்ஸ்ஃபீல்டு அப்படிங்கிறத மேன்ஸ்ஃபீல்டு. ஷி லெஃப்ட் நியூசிலாந்து. அவங்க எங்கே போயிட்டாங்கனாக்க நியூசிலாந்து போனாங்க. எப்போ போனாங்கனாக்கா அந்த ஏஜ் ஆஃப் 19 வயசில் அங்கே போனாங்க. போயிட்டு அண்ட் செட்டில் இன் யுனைடெட் கிங்டம், அங்கே போயிட்டு யூகேயில் போய் செட்டில் ஆனாங்க. சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணாங்கனாக்க வேர் ஷி கெயின்டு த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த கிரேட் ரைட்டர்ஸ். இவங்களுக்கு யார் எல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய எழுத்தாளர்களும் நம்ம இருந்தாங்க. சச் மேலும் ஆஸ் D.H. லாரன்ஸுங்கிற ஒரு ஆத்தர், அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. அவங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அண்ட் வெர்ஜினியா உல்ஃப், அவங்களும் நல்லா கதை எழுதுவாங்க. பிலிசிஸ் அண்ட் கார்டன் பெட்ரி வேறு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவங்க நிறைய சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி கதைகள்லாம் சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்காங்க. ரிட்டன் பை ஹர், அவளால் எழுதப்பட்டது. ஷி ரோட் மெனி போயம்ஸ், பல கதைகள் அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஹர் கலெக்டர் லெட்டர் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ்.
அவன் வந்து பல கதைகள் போயம்ஸ்னாக்கா லிரிக்ஸு கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. அண்ட் ஹர் கலெக்டட்னாக்கா சேகரிக்கப்பட்டது எது லெட்டர்ஸ் வேர் கிரேட் சக்ஸஸ், யாருனாக்க வெற்றி பெற்றவர்கள்ட்ட நிறையா கடிதங்களை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தா பாருங்களேன். நவ் ரீட் த ஸ்டோரி த சிங்கிங் த லெசன் இன் விச் ஆட்டிடியூட் ஆஃப் அக்ரெசிவ் மியூசிக் டீச்சர் அண்டர்கோஸ் டெஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் கீப்பிங் ஹர் மோர்ஸ். ஸோ இந்த கதையை இங்கே படித்து பார்த்தோம்னா அந்த கதையை நல்லா படித்து பாருங்கள். எது இந்த சிங்கிங் த லெசன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஒரு பாட்டு வகுப்பு இருக்குது பாருங்களேன். இந்த பாட்டு வகுப்பை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விச் ஆட்டிடியூட் அவங்க நடத்த எப்படி தெரியுமா இருக்குது, அதாவது கோபமுடைய, அது பாருங்களேன் அக்ரெசிவ் மியூசிக் டீச்சர், அக்ரெசிவ்னாக்க ஒரு கோபமுடைய ஆசிரியர். அண்ட் அண்டர்கோஸ் டெஸ்ட்ரிக்ட் சேஞ்சு, அது எப்படின்னாக்க அவங்க அணுகுமுறை மாறுது. எப்படி டு கீப்பிங் வித் மூடுனாக்கா அதாவது மனநிலைக்கு ஏற்ப மாறுவதை நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த இடத்துல கதை. ஸோ அவங்க மனநிலைக்கு ஏற்ப அந்த பாடங்கள்லாம் மாறுது அப்படிங்கிறதான் கதை அதில் தான். ஸோ கதைக்கு தகுந்த மாதிரி மனநிலை மாறணும், ஆனால் மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கதையெல்லாம் மாற்றிக்கிறாங்க அதில். இதுதான் அதில் உள்ள கதை. அதில் நல்லா டீட்டெயிலாக அதில் பார்ப்போம். அதில் வித் டெஸ்பேர் கோல்டு shape despair buried deep in her heart like a wicked knife, Miss Meadows in the cap and grown and carrying a little battened rod on the cold corridor that led to the music hall. ஸோ அந்த ஒரு தலையில் என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு தொப்பி ஒன்று போச்சுங்க. வித் டெஸ்பேர் அப்படி சொன்னோம்னாக்க அவங்க வந்து அந்த அதில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ கோல்டுனாக்கா அந்த குளிர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி இருக்காங்கனாக்க குளிர் காலத்தில் ஷார்ப் டெஸ்பர் பரீடு டீப் ஹார்ட்டு. ஸோ அந்த மனநிலை நல்ல ஒரு இதயத்தில் வந்து புதைந்து கொண்டு இருக்க கையில் நல்ல ஒரு கையில் வச்சுக்கிட்டு விக்கெட் நைஃப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விக்கெட் நைஃப்னாக்கா கத்தி நம்ம சொல்லுவோம், ஆனால் கையில் வந்து அந்த ஸ்டிக்கு வச்சுருக்காங்க. மிஸ் மெடோஸ் இன் கேப்பு, அவங்க தலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொப்பி மறைச்சிருக்காங்க. அண்ட் க்ரோன் நல்லா வளர்ந்துருக்கு. கேரிங் எ லிட்டில் பேட்டன் சொன்னோம்னாக்கா அந்த குச்சி நம்ம ஸ்டிக்கு நம்ம அதில் சொல்லுவோம். கையில் அந்த மியூசிக் பாடும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த கையில் குச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு ஆட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி வச்சுக்கோங்க. அண்டு ட்ராடு அண்டு கோல்டு காரிடர். ட்ராடு நம்ம சொல்கிறோம்னாக்க அந்த கோல்டு காரிடர் அதை கையில் வச்சுக்கிட்டு அந்த குளிரான அந்த காரிடர்னாக்கா அந்த மேலே உள்ள ஸ்டேஜ். அண்ட் லீட் டு த மியூசிக் ஹால், அது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மியூசிக் ஹாலில் எல்லாருமே லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லீட்னாக்கா வழி நடத்தி சென்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. ஸோ அதில் போயிட்டு வழி நடத்தி அதில் போயிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்களேன். ஸோ கேர்ள்ஸ் ஆஃப் ஆல் ஏஜ், எல்லா வயதுடைய பெண்களும். அண்ட் ரோசி ஃப்ரம் த ஏர், ரோசி சொன்னோம்னாக்க ஸோ இங்கே வந்து அந்த அட்மாஸ்பியர், அந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ரோசி ஏர் அப்படின்னாக்கா அந்த காற்றில் வந்து ரோஜா பூக்கள் கலந்த அந்த காற்று. அண்ட் பப்ளிங் ஓவர் வித் தட் கிளீஃபுல் எக்ஸைட்டட் தட் கம்ஸ் ஃப்ரம் த லேர்னிங் த ஸ்கூல். ஸோ அங்கே உள்ள எல்லாருமே, அதாவது பப்ளிங்னாக்க அந்த முத்துக்கள் வெளியில் வரும் இல்லையா சவுண்டு, அது மாதிரி சவுண்டுகள் அந்த இடத்துல அட்மாஸ்பியர் உள்ள சவுண்டு. அண்ட் கிளீஃபுல் எக்ஸைட்மெண்ட், ரொம்ப மகிழ்ச்சியோட எதிர்பார்ப்போட. தட் கம்ஸ் ஃப்ரம் த ரன்னிங், வேகமான அப்படின்றாக்கா வந்துகிட்டு இருக்காங்க. எங்கே, டு த ஸ்கூல், பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபைன் ஆட்டம் நம்ம சொல்லுது. ஃபைன் நம்ம சொன்னோம்னாக்கா நல்ல ஒரு ஆட்டம் சொன்னாக்கா இலையுதிர் காலம் நம்ம அதில் சொல்லுவோம். நல்ல ஒரு வசந்த காலம் மாதிரி காலையில் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஹரீடு, வேகமாக அந்த இடத்துல வராங்க. ஸ்கிப்டு, தாய் வச்சு வராங்க. அண்ட் ஃப்ளட்டர்டு, ஸோ உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வராங்க. ஃப்ரம் த ஹாலோ த கிளாஸ் ரூம், உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வரும்பொழுது கேம் குயிக் ட்ரம்மிங். ஸோ அந்த இடத்துல ட்ரம்மிங் வாய்ஸ், அப்போ அதில் வந்து வேகமாக வந்து அந்த ட்ரம்மிங் வாய்ஸ்னாக்கா அந்த கொடுக்குற சவுண்டு வருது. ஏ பெல் ரேங், பெல் அடிச்சிச்சு. ஏ வாய்ஸ் லைக் எ பேர்டு க்ரைடு மொரில்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்கும் இல்லையா, அந்த பறவை போல் அந்த இடத்துல வந்து படிக்கடியில் தடன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமாக அந்த தட்டிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா மியூசிக் டப்பாலாம் இருக்கு இல்லையா, அது லைட்டாக அப்படி தட்டிட்டு ட்ரம்மிங் வாய்ஸ். பெல் ரேங், பெல் அடிச்சிருச்சு. ரேங் பெல் அடிச்சிச்சு. லைக் மொரிலோட சவுண்டு போல் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் மற்றும் தென் தேர் கேம் ஃப்ரம் த ஸ்டேர் கேஸ், எங்கேருந்து வராங்கனாக்கா அந்த ஸ்டேர் கேஸ்னால் படிக்கட்டில் இறங்கி இடத்துல வந்துருக்காங்க. த டெர்மெண்டஸ் நாக்கிங், someone had dropped her drum bells
அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த டெர்மெண்டஸ் அந்த சவுண்டு எல்லாம் பண்ணிட்டாக்கா தட்டிக்கிட்டே அந்த இடத்துல வராங்க, பயங்கரமாக அந்த ஒலி கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுது அந்த இடத்துல ட்ரம்ஸ் சொல்லி தட்ட விட்டுக்கிட்டே அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சம்மன் ஹேட் ட்ராப்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ரம்ஸ் பெல் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க அந்த ட்ரவ் சவுண்டு அந்த இடத்துல கேட்குது. இந்த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் ஸ்டாப்டு. அப்போ அந்த இடத்துல அறிவியல் ஆசிரியை அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. யாரை? மிஸ் மெடோஸ் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு குட் மார்னிங், வணக்கம், காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஷி கிரைடு சவுண்டு போட்டு சொல்லுவாங்க. இன் ஹர் ஸ்வெட்டு அண்ட் அஃபெக்டட் ட்ரால். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட்டு ஸ்வெட்டில் ஹர் ஸ்வீட் அந்த இனிமையான அண்ட் அஃபெக்டட் ட்ரால் இஸ் இன்ட் கோல்டு. அது சொன்ன ஒருபாடு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அந்த இதோட வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மிஸ் மெடோஸ் காலையில் வணக்கம் சொல்லிட்டு அந்த அன்பான குரல் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறாங்க, சொல்லி முடிச்சுட்டு இஸ் இட் கோல்டு அண்ட் மைட் த வின்டர் பி மைட் பி வின்டர். ஏதோ குளிராக நடக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அதில் கேட்குறாங்க. அவங்கள வந்து ரொம்ப மிகவும் குளிராக தோன்றலையா அப்படின்னு அதில் கேட்குறாங்க. ஸோ குளிர் நடக்கிற மாதிரி அந்த இடத்துல அதில் கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு மிஸ் மெடோஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், ஹக்கிங் த நைஃப். எதை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, 2 ஸ்டிக்கு வச்சுருப்பாங்களே அதை கையில் பிடிச்சிக்கிட்டு அண்ட் ஸ்டேடு நடக்க தொடங்குறாங்க. தொடங்கிட்டு இந்த ஹேர்ட்டட் அட் த சயின்ஸ். ஹேர்ட்டனாக்கா ஆசிரியரை அப்படியே வெறுத்து பார்க்குறா. யாரை? அந்த சயின்ஸ் அறிவியல் டீச்சரை வந்து வெறுத்து பார்த்துட்டு அண்ட் எவ்ரி திங் அபவுட் ஹர் வாஸ் ஸ்வீட். எல்லாமே இனிமையாக தானே இருக்காங்க, அவள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, இனிமையாக இருக்காங்க. அண்ட் பேர்ல் வெளுத்த முகம் மாதிரி இருக்குது. லைக் ஹனி எப்படி இருக்காங்கனாக்க ஒரு தேன் போன்று வந்துல இருக்காங்க. யூ வுட் நாட் ஹாவ் பீன் சர்ப்ரைஸ்டு. உங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை அப்படின்னாக்கா டு சி எ பி. அது பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கனாக்கா ஒரு தேனீ மாதிரி இருப்பாங்க. காட்ச் நம்ம சொல்லுவோம், கேட்ச் பிடிச்சது போல. இந்த டாகிள் ஆஃப் தட் எல்லோ ஹேர், அவங்களோட கூந்தல் எப்படி தெரியுமா இருக்கு? டாகிள் சொன்னோம்னாக்க ஒரு சிக்கலான ஒரு கூந்தல் போல அந்த இடத்துல அவங்களோட கூந்தல் இருக்கு சொல்லிட்டு இட்ஸ் ரேதர் இட் இஸ் எ ரேதர் ஷார்ப். இது கொஞ்சம் கூராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு செட் மிஸ் மெடோஸ் கிரிம்லி அப்படிங்கிறான். ஸோ எப்படின்னாக்கா ரொம்ப ஒரு கூர்மையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடினமான குரல். கிரிம்லினாக்கா கரான ஒரு வாய்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படின்னு சொல்லுங்க, அது மாதிரி ஒரு சவுண்டாக இருக்குது. அண்ட் த அதர் ஸ்மைல்டு, அதெல்லாம் சிரிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹார் சுகரி ஸ்மைலுங்கிறான். சுகரி ஸ்மைல்னாக்கா அவங்களோட புன்னகை எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு இனிப்பு போன்ற ஒரு இனிமையான ஒரு அதாவது அவங்களுடைய புன்னகை அப்படி ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறது அவங்களுடைய ஸ்மைல் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பார்ட் 1 முடிச்சிருக்கேன், பார்ட் 2 நம்ம அதில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.